வணக்கம் நண்பர்களே. இன்னைய வீடியோவில் ஒரு வித்தியாசமான முல்லைப்பூ செடி வளர்ப்பு பார்க்க போகிறோம். முல்லைப்பூ செடி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், நல்ல வாசனை தரக்கூடியது. அதே மாதிரி தான் இந்த பூச்செடிக்கும் நல்ல மனம் இருக்குது. ஆனால் இந்த செடி கொஞ்சம் ரேர் வெரைட்டின்னே சொல்லலாம். நம்மள பலரும் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. நிறைய பேர், சில பேர் பார்த்துருக்கலாம், நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. இந்த முல்லைப்பூ செடி பற்றி தான் நான் இவ்வளோ நேரம் சொன்னேன். இந்த முல்லைப்பூவோட பேர் மணிமுல்லை. மணிமுல்லைன்னு சொல்லலாம், சில பேர் நாகமுல்லைன்னு சொல்கிறாங்க. இது ஒரு சீசனல் ஃப்ளவரிங் பிளான்ட்டு தான். இப்போ எப்படி நம்ம மல்லிகைப்பூலாம் அந்த நல்ல வெயில் அடிக்கிற நேரத்தில் பூக்குதோ அந்த மாதிரி இந்த பூக்கள் டிசம்பர் மாதத்தில் தான் பூக்க ஆரம்பிக்குது. நான் வாங்கி வச்சு இப்போ கிட்டத்தட்ட 8 months 9 months கிட்ட ஆகுது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் ப்ளூம் எனக்கு கிடச்சிருக்கு. நவம்பர்லேயே அந்த மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சு இப்போ டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் நிறைய பூக்கள் பாருங்க, நல்ல மனம் இருக்குது. பக்கத்துல போனாலே அவ்வளோ ஒரு வாசனையா இருக்குது. எல்லா முல்லை செடிகள் மாதிரியே இந்த செடியுமே கொடி வகையை சார்ந்தது தான். இந்த செடியை நான் மாடியில் பால்கனியில் இது ஓரத்தில் நம்ம கம்பி போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த கம்பியில் தான் சுற்றி விட்டுருக்கேன். ரொம்ப அழகாக படர்ந்து நிறைய பூக்கள் தந்திருக்கு. ஃபஸ்ட்டு ப்ளூமிங்கே அவ்வளோ பூக்கள், கிட்டத்தட்ட எல்லா கிளைகள்லையுமே மொட்டு வச்சு ஒரு கிளை விடாமல் எல்லாத்துலேயுமே பூக்கள் பிடிச்சிருக்குது. இந்த செடியை நாகமுல்லைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, காடுகள்லாம் வச்சு வளர்க்கும் போது அதை சுற்றி நிறைய படர்ந்து பூக்கள் நிறைய பூத்துருக்குமா. அப்போ இந்த வாசனை இந்த நாகங்களுக்கு கூட பிடிக்கும், அதனால் பக்கத்தில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த செடி நவம்பர் எண்டில் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பித்து இந்த கிறிஸ்மஸ் மாதமான டிசம்பரில் பூக்கள் தர்றதுனால இந்த செடிக்கு கிறிஸ்மஸ் முல்லைன்ற இன்னொரு பேரும் வந்திருக்குது. பூ விரிகிறதுக்கு முன்னாடி மொட்டுக்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா சூரிய வெளிச்சம் வந்த பிறகு ஒரு 7-8 மணிக்கு மேலே தான் பூக்கள் விரிய ஆரம்பிக்குது. லாங் லாஸ்டிங் ஃப்ளவர்ஸ் கிடையாது. இந்த செடியுமே நார்மலாக நம்ம முல்லைப்பூ மல்லிகைலாம் எப்படி ஒரு நாள்லே முத நாள் விரிஞ்சு மறுநாள் வாடிடும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுக்கும் முத நாள் விரிஞ்சு மறுநாள் வாடிடுது பூக்கள்லாம். எல்லா பூச்செடிகள் மாதிரியே இந்த மணிமுல்லை பூச்செடிக்குமே முழு சூரிய வெளிச்சம் தேவை. முழு சூரிய வெளிச்சத்தில் வைக்கும்போது தான் இதில் நிறைய பூ மொட்டுக்கள் வச்சு பூக்கள் விரியுது. இந்த பூக்களுடைய வாசனைக்கும் இதில் தேன் இருக்கிறதுனால தேனீக்களை நல்லா அட்ராக்ட் பண்ணுது இந்த செடி. மாடி தோட்டங்களில் இந்த மாதிரி செடிகளை வச்சு வளர்க்கும் போது நம்மளுக்கு காய்கறி ஈல்டு, பழ ஈல்டுகள்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செடிக்கு ஏற்ற மண் கலவைன்னா, நான் இந்த செடியை தொட்டியில் தான் வச்சுருக்கேன். மண் கலவை எல்லா செடிகளுக்கும் நம்ம பூச்செடிகளுக்கு கொடுக்குற மாதிரி தான். 1 பங்கு தோட்டத்து மண், 1 பங்கு கொக்கோ பீட், 1 பங்கு தொழு உரம், கொஞ்சம் வேப்பம் பிண்ணாக்கு, இந்த மாதிரி ஒரு மண் கலவையில தான் இந்த செடியை நான் நட்டு வச்சிருக்கேன். இந்த செடி ஹியூமிடிட்டி லைக் பண்ணுற செடி தான். அதனால் தொட்டியில் எப்போவுமே ஈரப்பதம் இருக்கணும். வாட்டரிங் டெய்லி ஊற்றிடணும், அது கம்பல்சரி. ஃபர்டிலைசர் எந்த மாதிரி ஃபர்டிலைசர்னாலும் கொடுக்கலாம், ஆர்கானிக் இன்ஆர்கானிக் எதுனாலும் கொடுக்கலாம். நான் தொழு உரம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ என்பிகே பாஸ்பரஸ் கண்டென்ட் அதிகமாக உள்ள என்பிகே தான் இப்போ லாஸ்ட்டாக பூக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபர்டிலைசர் தான் கொடுத்தேன். இந்த ஃபர்டிலைசர் தான் கொடுக்கணும், அதான் கொடுக்கணுன்ற கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாது. உங்ககிட்ட என்ன மாதிரி ஃபர்டிலைசர் இருக்கோ அது கொடுத்து வளர்க்கலாம். முதல்ல பூ மொட்டுக்கள் வைக்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். குட்டி குட்டியாக ஒரு கடுகு மாதிரி தான் இருந்தது இதோடைய மொட்டுக்கள் பிகினிங் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி நல்ல பூக்கள் ஓரளவு ஒரு 1 inch அளவு இருக்குது. நார்மல் முல்லை பூக்கள் அளவுக்கு இருக்குது. இந்த செடி ஒரு பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் தான் நினைக்கிறேன். நோய் தாக்குதல் எதுவுமே வரல. நான் இதுக்கு பெஸ்டிசைடும் கொடுக்கல. அப்படி பெஸ்ட் அட்டாக் இருந்ததுன்னா மற்ற பூச்செடிகள் கொடுக்குற மாதிரி எக்ஸோடஸோ இல்லைன்னா வேப்பெண்ணெய் கரைசலோ கொடுக்கலாம். இந்த பூக்களை மாலையாக கெட்ட முடியுமான்னு தெரியல. ஏன்னா அந்த காம்புகள் ரொம்ப மென்மையாக இருக்குது. நம்ம மலர் பாத்திரங்களில் வீட்டு முன்னாடி போட்டு வச்சுருக்கலாம். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். இந்த செடியை ஆயுர்வேத மருத்துவத்தில் கூட பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. இதனுடைய பூக்கள், இலைகள், வேர்கள் எல்லாமே மருத்துவத்தன்மை வாய்ந்தது. ஆனால் நம்ம இதை ஒரு அலங்கார செடியாக இந்த பூக்களுடைய வாசனைக்காகவும் அழகுக்காகவும் மட்டுமே நம்மளுடைய வீடுகளில் வளர்க்குறோம். இந்த மணிமுல்லை செடியை நான் ஒரு ஆன்லைன் செல்லர், கேரளா செல்லர் மூலமாக தான் வாங்கினேன்.
வாங்கும்போது ஆனால் கொஞ்சம் பிளான்ட்டு காஸ்ட்லி தான். 150 ருபீஸ்ன்னு வாங்கினேன். ஒரு கிட்டத்தட்ட 3/4 அடி உயரம், 1 அடி உயரம் கூட இல்லை, ஒரு 7-8 லீவ்ஸோட ஒரு ஜிஃபி பேக்கில் தான் இருந்தது இந்த பிளான்ட்டு. ஆனால் வருமா வராதான்னு நினச்சேன், ஆனால் வச்சு நல்லபடியாக பூக்களும் தந்துருச்சு. இந்த மாதிரி செடி கிடைச்சதுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி வளர்த்து பயன்பெறுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை நண்பர்களே.